Hi dear students, welcome to A to Career Seek YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கொஸ்டின்ஸ் காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கிற டாப் 10 கொஸ்டின்ஸ் பற்றி தான் அதோடைய ஆன்சரை கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் 200 to 125 இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் கிடைச்சி அந்த சீட் பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக இந்த ரவுண்ட் கவுன்சிலிங்கில் 165 கட் ஆஃப்க்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல் ரவுண்டில் கால் ஃபார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ யாரெல்லாம் பண்ணலான்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், முதல் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணி காலேஜ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். முதல் ரவுண்டில் காலேஜ் கிடச்சி பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரவுண்டில் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். முதல் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் 200 to 125 இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கணும். அதாவது நீங்கள் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நமக்கு ஒரு மே ஜூன் மந்த் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கணும். அதான் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க 4/9/2025 இருந்து 6/9/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். இந்த 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப்டர் 6/9/25 அப்புறமா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் கம்பல்சரி 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். பேமெண்ட் யாரெல்லாம் பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பேமெண்ட் பண்ணியிருந்தால் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பே பண்ணலைன்னா மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு பே பண்ணணும். அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் கவுன்சிலிங் நடக்கும். இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அலாட்மெண்ட் அண்ட் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அலாட்மெண்ட் கவுன்சிலிங் யாருக்குன்னா, ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அலாட்மெண்ட் கவுன்சிலிங் கேட்டகரியில் வருவீங்க. சீட் ரீ அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சீட் கிடைச்சும் அந்த சீட் ஆர் காலேஜ் பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தங்களுடைய கோர்ஸ் ஆர் காலேஜை மாற்றிக்கிறது தான் இந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற 2 டைப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போது பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்தீங்கன்னா 7/9/2025 இருந்து 9/9/2025 வரைக்கும் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டேட் 11/9/2025 ரிசல்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் 2 ஸ்டெப்பில் வரும். முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, காமனாக ஒரு PDF ஃபார்மேட்டில் ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய நேம், கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு காமன் PDF அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்டில் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அலாட்மெண்ட் ஆர்டர். அலாட்மெண்ட் ஆர்டர்னால் உங்களுக்கு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, உங்களுடைய நேம் டீட்டெயில், உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு காலேஜில் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்லேருந்து கிடைக்கிற ஒரு ப்ரூஃப் தான் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போனா நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற டைம் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள்
11/9/2025 தேதிக்கு அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கல்லூரிக்கு எப்படி ஜாயின் பண்ணுவது, கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஃபீஸஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் மேஜராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கும். ஃபஸ்ட்டு காலேஜுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னா, உங்களுடைய அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் சீட் கிடச்சதுக்கப்புறமா இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டடீஸ் சர்டிஃபிகேட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் லைக் income certificate, nativity certificate, community certificate and 11th mark sheet, 10th mark sheet, 12th mark sheet, TC, bona fide, Aadhaar card, passport size photo etc. important mandatory document உடைய இந்த allotment ஆர்டரோட 2-3 காப்பி எடுத்து சம்மந்தப்பட்ட காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுடைய காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணிடணும், இல்லைனா ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்தந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் போன அன்னைக்கே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போய் அட்மிஷன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறத அந்தந்த காலேஜஸே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மேஜர் டவுட் ஃபீஸ் எந்த மாதிரி இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிருச்சு அப்படின்னா 3000லேருந்து 6000க்குள்ளே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் கிடச்சிருச்சுன்னா 19,000லேருந்து 1.5 or 3 lakh வரைக்கும் ஒவ்வொரு காலேஜஸோடைய அந்த டாப் காலேஜ், ஆவரேஜ் காலேஜ், அந்த ஸ்டேஜஸை பொறுத்து உங்களுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது மாறுபடும். SF காலேஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 90,000லேருந்து மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் உங்களுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் மேஜரான டவுட், எல்லாருக்குமே இருக்கிற டவுட். இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டவுட்டுமே கிளியரிஃபை ஆகிருக்கும். அடுத்ததாக ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பேமெண்ட் தான் பண்ண வேண்டாமே தவிர நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத ரீசெட் பண்ணி லாகின் கொடுத்துட்டா போதும். அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பட் பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. எல்லாருமே கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மறக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பேமெண்ட் மட்டும்தான் பண்ண வேண்டாம். இதிலேருந்தே எல்லா ரவுண்டு 2 கவுன்சிலிங்னா என்ன, அதில் என்னெல்லாம் நம்மளுடைய எலிஜிபிலிட்டி எந்த மாதிரி இருக்கணும், என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்டேட் அப்படிங்கிற எல்லா கிளாரிஃபை வீடியோவாக இது இருந்திருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சிக் யூடியூப் சேனலுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் பேராமெடிக்கல் ரிலேட்டட் உடனுக்குடன் தகவலுக்கு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.